10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. கடந்த ஆண்டை விட 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இந்த ஆண்டு அதிக விழுக்காடு தேர்ச்சி பெற்று அதிக விழுக்காடு பெற்றிருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். சங்கரன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம் பிரியவதனா. மாணவர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி முடிவுகளை தற்போது பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் வெளியிட்டிருக்கிறார். இந்த தேர்வு முடிவுகள் தொடர்பாக பல்வேறு புள்ளி விவரங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி இந்த ஆண்டு இந்த தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள் என்று பார்க்கும்போது 8,70,643 மாணவர்கள் தேர்வை எழுதினர். இதனுடைய ஒட்டுமொத்த தேர்ச்சி விழுக்காடு என்பது 8,21,105 மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 94.31 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட சற்று தேர்ச்சி சதவீதம் அதிகரித்திருக்கிறது. மாணவிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது 4,19,836 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 96.47 விழுக்காடு மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா மாணவிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 95.88, இந்த முறை 96.47 இருக்கிறது. மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு 92.15 இருக்கிறது. அதாவது 4,01,214 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 91.74 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்த நிலையில் இந்த ஆண்டு சற்று மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகள் வழக்கம் போல் 4.32 விழுக்காடு தேர்ச்சி கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு தேர்வுக்கு ஒட்டுமொத்தமாக 11,174 மாணவர்கள் தேர்வுக்கு வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது தேர்ச்சி விழுக்காடு சற்று கூடியிருக்கிறது என்ற தகவலையும், அதாவது 0.51 விழுக்காடு இந்த ஆண்டு தேர்ச்சி விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வில் பங்கேற்ற பள்ளிகள் எண்ணிக்கை என்பது 12,467. சில மேல்நிலை பள்ளிகள் எடுத்துக்கிட்டோம்னா 7,490, உயர்நிலை பள்ளிகள் எடுத்துக்கிட்டோம்னா 4,977. 100% விழுக்காடு தேர்ச்சி பெற்ற ஒட்டுமொத்த பள்ளிகள் எண்ணிக்கை 5,171 என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதுல 95 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் எண்ணிக்கை 8,233 இருக்கிறது. 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் எண்ணிக்கை என்பது 1,931 இருக்கிறது. 95 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் எண்ணிக்கை என்பது 3,463 உள்ளது. ஒட்டுமொத்தமாக பள்ளிகள் வாரியாக, துறை வாரியான பள்ளி வாரியாக தேர்ச்சி விழுக்காடு விவரங்களும் தரப்பட்டிருக்கின்றன. அதன்படி அரசு பள்ளிகள் தேர்ச்சி விழுக்காடு 91.86, அரசு உதவி பெறும் பள்ளிகள் தேர்ச்சி விழுக்காடு 94.34, தனியார் பள்ளிகள், அதாவது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டுமே அவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டும் அதே போன்று 98.14 விழுக்காடு தனியார் பள்ளிகள் தேர்ச்சி அடைந்திருக்கின்றன. கோஎட் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் தேர்ச்சி விழுக்காடு 94.42 உள்ளது. மாணவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிகள் தேர்ச்சி விழுக்காடு 96.42 இருக்கிறது. மாணவர்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 88.50 இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுல மேலும் பாடவாரியான விவரங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கின்றன. 100 விழுக்காடு 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை தரப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழ் பாடத்துல 34 பேர் சென்டம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆங்கில பாடத்துல 92 மாணவர்களும், மேக்ஸ் கணித பாடத்துல 3,194 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். அறிவியல் பாடத்துல இந்த எண்ணிக்கை என்பது 10,476 இருக்கிறது. சமூக அறிவியல் பாடத்துல 3,336 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுல மதிப்பெண்கள் அடிப்படையில, தேர்ச்சி அடிப்படையில டாப் முதல் 5 மாவட்டங்களுடைய அதிக தேர்ச்சி விவரங்கள் அடிப்படையில் தரப்பட்டுள்ளது. அதுல புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இந்த மாவட்டத்துல 97.57 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 2ஆம் இடம் சிவகங்கைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு 97.54. 3ஆம் இடம் தஞ்சை மாவட்டம் 97.41 விழுக்காடாக உள்ளது. 4ஆம் இடம் திருச்சி மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது. 97.31 விழுக்காடு தேர்ச்சியை இந்த மாவட்டம் பெற்றுள்ளது.
5வது இடத்துல கன்னியாகுமரி மாவட்டம் உள்ளது. இந்த மாவட்டத்துல 97.30 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று அரசு பள்ளிகள் அளவிலையும் முதல் 5 மாவட்டங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதுலயும் சிவகங்கை முதலிடத்துல பிடிச்சிருக்கிறது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது சிவகங்கை 2வது இடத்துலயும், அரசு பள்ளிகள் அளவுல பார்க்கும்போது முதலிடத்திலையும் சிவகங்கை இருக்கு. சிவகங்கை 97.42 விழுக்காடும், 2ஆம் இடம் புதுக்கோட்டை 97.09 விழுக்காடு, 3ஆம் இடம் தஞ்சாவூர் 96.89 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் 4வது இடத்தில் இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் 96.78 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 5ஆம் இடம் திருச்சிக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாவட்டத்தில் 96.48 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதே போன்று மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான அளவில் தேர்வு எழுதுறாங்க. இந்த ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்கள் 13,292 பேர். இவர்கள்ல 11,416 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது தேர்ச்சி விழுக்காடு என்பது 85.89 உள்ளது. அதே போன்று பல்வேறு சென்னை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மத்திய சிறைகளில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளும் இந்த தனி தேர்வு மூலமாக தேர்வு எழுதுவதற்கு ஆன திட்டம் என்பது பல ஆண்டுகளாக அமலில் இருக்கிறது. அதன்படி இந்த ஆண்டு சிறைவாசிகள் மொத்தமாக 370 பேர் தேர்வு எழுதிய நிலையில் அவர்களில் 354 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று தனித்தேர்வு மாணவர்கள் பள்ளிகளில் படிக்காமல் தனித்தேர்வு மூலமாக தேர்வு எழுதிய மாணவர்கள் 24,353 பேர். அவர்களில் 8,744 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தனித்தேர்வு மாணவர்கள் தேர்ச்சி விழுக்காடு மிகவும் குறைவாக இருக்கிறது. 35.91 விழுக்காடு மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று இந்த விவரங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கைக்காக அவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் தேவைப்படும். அந்த நோக்கத்திற்காக இன்று பகல் 12 மணி முதல் அனைத்து பள்ளிகளிலும் அந்த மதிப்பெண் பட்டியல் என்பது வழங்கப்படுகிறது. மாணவர்கள் அந்த மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொண்டு உயர்கல்வி சேர்க்கைக்காக அதனை பயன்படுத்தலாம். அசல் மதிப்பெண் சான்றிதழ் எப்போது வழங்கப்படும் என்ற விவரங்கள் எல்லாம் இதன் பின்னர் தேர்வுத்துறை தனியாக அறிவிக்கும். அதே போன்று தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்கள் மீண்டும் உடனடியாக இந்த துணை தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அது குறித்த விவரங்கள் எல்லாம் இன்னும் சில மணி நேரங்கள்ல வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியவதனா. மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க அப்டேட்டா இருங்க.